இன்னைக்கு ஒரு ரொம்ப நம்ம நாட்டுக்கே ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பஹல்கம், காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பஹல்கம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் பேசஞ்சர்ஸ் இறந்துருக்காங்க டெரரிஸ்ட் ஷூட்டிங் அட்டாக்கில். எல்லாருமே ரொம்ப இன்னசென்ட்டு. அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இந்த சம்மரில் ஒரு கோல்டஸ்ட் பிளேஸான ஜம்மு காஷ்மீருக்கு அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு எவ்வளோ கனவுகளோட, எவ்வளோ மெமரிஸுகளோடு அவங்க வந்திருப்பாங்க இந்த இடத்துல. அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க இப்படி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்து ரொம்ப மோசமாக, ரொம்ப கவலையாக இருக்குங்க. இன்னும் இந்த 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி அப்போவே இவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணி, இப்போவும் அதே மாதிரி தாங்க நடந்துகிட்ருக்குது. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு. அந்த ஒரு அம்மா தான் புருஷன் இறந்துட்டார், அந்த அவர் படுத்துட்டார், இவங்களும் இறந்துட்டாங்களா இல்லை அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு உண்மையான கரெக்டான நீதி கிடைக்கணும். இந்தியன் ஆர்மிஸ் அந்த ஹினாயஸ் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அந்த டெரரிஸ்ட்டுகளுக்கு தக்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்தியன் ஆர்மி கிட்ட நான் மனசாட்சி மகேஷ் சேனலை கேட்டுக்கிறேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கனவுகளோட, எவ்வளோ மெமரிஸோட, எவ்வளோ சந்தோஷமாக அவங்க போயிருப்பாங்க. இல்லை, கண்டோலசன்ஸ், மை டியரஸ்ட் கண்டோலசன்ஸ் டு அந்த உயிர்களை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே போட்டாங்க, ஆல் ஐஸ் ஆன் பஹல்கம் தான். அவன் காசுக்காக கஷ்டப்பட்டுருக்கான், வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டுருக்கான், கடங்கார கஷ்டப்பட்டுருக்கிறான். இப்படி தான் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும்னு ஒரு சில மொமெண்ட்டில் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ணுறீங்களே, என்ன தான் பிரச்சனை இது? ஏன்னா பொலிட்டிக்கல் சைடில் என்ன பிரச்சனையா, யார் மேலே பிரச்சனை, யார் இதுக்கெல்லாம் காரணம்னு அவனை பிடிச்சி வந்து கேட்காம இன்னசென்ட் மக்களை ஏங்க இப்படி கொள்றீங்க? அப்பாவி மக்கள் என்னங்க பண்ணாங்க? அவங்க டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்த இத்தனைக்கும் ஒரு 2-3 ஃபாரினர் டூரிஸ்ட்டையும் கொண்டு இருக்கிறாங்க. வேறு நாட்டிலேருந்துலாம் வந்துருக்கிறான், இந்தியா பார்க்கணும் ரசிக்கிறோன்னு. அவனுக்கும் இந்த மரியாதை, நல்லா மரியாதை பண்ணியிருக்கீங்க. எவன் பண்ணான்னு தெரில. இந்தியன் ஆர்மி இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்ஹிந்த்.